இருந்தாலும் கூட இந்த புஸ்தகத்தில் ஒரு வாழ்க்கை சரித்திரத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த வாழ்க்கை சரித்திரம் ஒரு சிலருடைய வாழ்க்கை சரித்திரம் தான் நம்முடைய வேத புஸ்தகத்தில் சேர்த்தப்பட்டிருக்கிறது. ஒன்று ரூத்தின் சரித்திரத்தை பார்க்க முடியும், யோபுவின் சரித்திரத்தை பார்க்க முடியும். இவங்கெல்லாம் அவங்களுடைய பர்சனல் லைஃபு, தனிப்பட்ட வாழ்க்கை. ஏன் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இங்கே சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் ஒரு விசுவாச வீரர்கள், ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ரூத் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு மோவாபிய ஸ்திரீ, இஸ்ரவேலுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு ஸ்திரீயாக இருந்தார். அதனால் அவளுடைய சரித்திரம் சேர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல் யோபுவின் சரித்திரம் ஏன் சேர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், விசுவாசிகளாகிய நாம ஒரு சில காரியங்களை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கடைசி காலமாக இருக்குது, கடைசி கட்டம். ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு உண்டான எல்லா விதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2-3 வாரங்களாக நான் அந்தி கிறிஸ்துவை பற்றி நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். அந்தி கிறிஸ்து எப்படி வருவான், யார் இது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரியான கடைசி நாட்களில் இந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து முதலாவது யோபு யார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். வாசிங்க. யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் இருந்தான். முதலாவதாக யோபுவை பற்றி சொல்லும்போது, யோபு ஒரு நல்ல நீதிமான், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி தான் இந்த சரித்திரமே ஆரம்பமாகுது. அல்லேலூயா. யோபு ஒரு அவிவிசுவாசி அல்ல, யோபு ஒரு ரட்சிக்கப்படாதவன் அல்ல, கர்த்தருக்கு பயப்படாதவன் அல்ல, கர்த்தருக்கு பயந்த ஒரு நீதிமான். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாய் இருந்தான். அடுத்தது யோபுவை பற்றி பார்க்கும்போது 2ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது மட்டுமன்றி திரளான பணிமிழைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். சாதாரணமான மனுஷன் கிடையாது. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான். 2வது பணக்காரனாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பணக்காரங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க பணக்காரங்களாக இருந்தாங்க. ஒரு சிலர் பாருங்கள், இன்னைக்கு கிறிஸ்தவன்னா ஏதோ ஒரு தாழ்ந்த ஜாதி, ஒரு ஒன்றுத்துக்கு இல்லாதவன், உதவாக்காரன். நம்ம ஆளுங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறான். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடுறது கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறது கிடையாது, நல்ல புடவை கட்டுறது கிடையாது, கோட்டு சூட்டு போடுறது கிடையாது, சஃபாரி போடுறது கிடையாது. எங்கே போனாலும் ஒரு கிழிஞ்ச வெள்ளை சட்டை. அந்த வெள்ளை சட்டை வெள்ளையாகவும் இருக்காது, ஒரு மாதிரியாக மங்கி போய் தேஞ்சு போய் சொல்கிறாங்க சிஸ்டரு. உஜாலாக போட்டாலாவது கொஞ்சம் பளிச்சுன்னு என்ன பண்ணோம், வெண்மையாக காட்டும். அதையும் போடுறதுக்கு எதுவும் போடுறதுக்கு ஏதோ ஒரு கஞ்ச பிசனாரி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு. யோபு அப்படி அல்ல. எல்லாரும் பார்த்து என்ன ஒரு செல்வந்தன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அல்லேலூயா. 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. இப்போ இன்னைக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு ஏர்மாடு, ஒட்டகம், கழுதை, ஒரு ஒட்டகங்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு
ஒட்டகா கழுதைன்னா இன்றைக்கி வந்து ஒரு 20 பஸ்ஸு, ஒரு 30 லாரி, அந்த மாதிரி ஒரு 50 காரு. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லையிலேயே பணக்காரனா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் செய்தியில் இன்னொரு பக்கம் இருக்குது, சொல்கிறேன் அப்புறமேலு. பணக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறேன், இப்போ தான் நான் ஆரம்பிக்குது. ஆனால் பணக்காரங்களாக இருக்கிறது தப்பு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சிலரை பணக்காரங்களாக வச்சிருக்கிறாரு. யோபுவை பணக்காரனாக வச்சிருந்தார். ஒரு நல்ல நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அடுத்தது அவன் ஒரு பணக்காரன். அல்லேலூயா. பெரியவனாக இருந்தான், எல்லாரையும் காட்டிலும் பெரியவனாக இருந்தான். யோபுவுடைய காலத்தில் மக்கள் நம்பினாங்க. என்ன நம்பினாங்கன்னு சொன்னான், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ இது வரைக்கும் இஸ்ரவேலர்கள் இல்லை. ஏன்னா அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், யோபு வந்து மோசேவுக்கு பின்னாடி வந்த ஒரு மனுஷன். இன்னும் யாக்கோபு அங்கெல்லாம் போகலை. இப்போ பார்க்கும்போது இஸ்ரவேல் என்ற வார்த்தை இதுவரைக்கும் இல்லை. யோபுவின் சரித்திரத்தில் இஸ்ரவேலை பற்றி வார்த்தை சொல்லப்படலை, பேசப்படலை. அப்போ இதுக்கு முன்னாடியே என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அப்படி தான் ஜனங்கள் நம்பினாங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களாம் எப்படி இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் பணக்காரங்களாக இருப்பாங்க. அப்படி தான் எல்லோரும் நம்பினாங்க. அப்போ பணக்காரங்களாக இல்லாதவங்க என்னாச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, பணக்காரங்களாக இல்லாதவங்க என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், ஒருவேளை அவங்க மேலே சாபம் இருக்குது, ஒருவேளை அவங்க வந்து சபிக்கப்பட்டவங்க, ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கிறான் அப்படின்னா அவங்கள எப்படி பார்த்தாங்க. யோபுவின் காலத்தில் சொல்கிறேன். யோபுவின் காலத்தில் ஒருத்தன் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கலாம். அப்படி தான் பார்த்தாங்க. ஏன்னு சொன்னால், இதுக்கு பிறகு வரதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் பிறகு வரதெல்லாம் யோபுவோட சரித்திரத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பேசுகிறத பார்த்தாலே தெரியும். எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னு சொன்னால், யோபு ஒருவேளை ஆண்டவரால் சபிக்கப்பட்டவனாக ஆகிட்டானோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ மக்களுடைய அந்த மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒருவன் கர்த்தரிடத்தில் இருந்தால், கர்த்தருக்குள் இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அதே போல் யோபுவும் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவன் இருக்கிறான். அடுத்தது வாசிங்க. அவன் குமாரர் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். அழிலே சொல்லுங்க. முதலாவது என்ன சொன்ன, கர்த்தருக்கு பயப்படுறவன். மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகிறவன் முதலாவது. இரண்டாவது ஒரு பணக்காரனாய் இருந்தான். மூன்றாவது அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பம் முழுவதும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், குடும்பம் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சர்வாங்க பலியை செலுத்துகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. என்ன பண்ணுவானா, காலையிலே எழுந்து அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவனாய் இருந்தான். வேற அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பமும் பாவம் செய்யக்கூடாது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை மேன்மையாய்
கொண்டிருந்த ஒரு மனுஷன் யோபு என்பதை இதன் மூலமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் பத்தாது, என் பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்கள் அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா அவங்க மேலே கோபம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பலி செலுத்துகிறான். இப்படியா யோபு மிகுந்த பரிசுத்தவான இருந்தான். அடுத்தது இப்போ 8ஆம் வசனம் 6ஆம் வசனத்துக்கு போங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இப்போ சாத்தானை பற்றி பார்க்குறோம். இந்த சாத்தான் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தள்ளப்பட்ட தூதன். அவனுக்கு வேலை என்ன? முன்னாடி ஒரு வேலை இருந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. என்ன வேலை? ஆராதனை வீரன். ஆனால் கீழே தள்ளப்பட்ட பிறகு அவன் எங்கே ஆராதனை செய்ய போகிறான்? அவனுக்கு இப்போ என்ன வேலை? பூமி எங்கேயும் சுற்றி திரிகிறவன் இந்த சாத்தான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பூமி எங்கேயும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். எதுக்காக பூமியெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அடுத்த வசனத்தில் கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாயிருக்கிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லையே என்றார். இப்போ பூமி ஃபுல்லாக ஏன் சாத்தான் சுற்றுறான்? ஆன்சர் இங்கே இருக்கு. யாரை சுற்றுறான்? யாரை பார்க்கறதுக்காக சுற்றுறான்? கர்த்தருடைய நீதிமான்களை கண்ணோக்கி பார்ப்பதற்காக சாத்தான் சுற்றி கொண்டு இருக்கிறான். சாத்தான் அவன் கூட்டத்தை கவனிப்பதில்லை, அவனை பின்பற்றவங்களை பார்ப்பதில்லை, அவனை சேவிக்கிறவர்களுக்கு அவன் உதவி செய்வதில்லை. மாறாக யாரை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான்? நீதிமான்களையும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களையும் சன்மார்க்கனையும் உத்தமனையும் தேவனுடைய வழியில் நான் மட்டும் பாவம் செய்யக்கூடாது, என் குடும்பமும் பாவம் செய்யக்கூடாதுன்னு யாரை நினைக்கிறார்களோ, அதே போல் கர்த்தருக்கு யார் உண்மையாய் பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே தான் சாத்தானுடைய கண்ணு உறுத்தி பார்த்துட்டே இருக்குது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சாத்தான் யாரை பார்க்குறான்? நீதிமான் யாரு? அடலா, இப்படி போனால் அங்கே போகிறீங்க, அங்கே போனால் இங்கே வரீங்க. இப்போ சாத்தான் யாரை பார்க்குறான்? நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். அதான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. இதனால் பிரசங்கம் எதுக்கு பண்ணுறேன்? நமக்கு தான் பண்ணுறேன். ஆனால் யோபுக்கா பண்ணிட்டு இருக்கிறேன். யோபு ஒரு நீதிமான், ஒரு பணக்காரன், ஒரு பலி செலுத்துறவன். எல்லா விதத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற எல்லா காரியமும் அவங்கிட்ட இருந்துச்சு. இன்னும் ஏன்பா சாத்தா அவனை கண்ணோக்கி பார்க்கிறான்? அப்பேற்பட்டவங்களுடைய மேலதான் சாத்தானுடைய கண்கள் விழும். 10 நாள் கோயிலுக்கு வராதவன் மேல சாத்தான் கண்ணு விழாது. பிரேயருக்கு வராதவன் மேல என்ன விழாது? சாத்தான். அவன் தான் சொல்லிட்டு இருக்கிறான், சாத்தான் என்ன பார்க்கறான், சாத்தான் என்ன பார்க்கறான்ட்டு. அவனை சாத்தான்லாம் பார்க்கறது கிடையாது. நானே சொல்லிடுவேன், நீயே தான் உன்னை பார்த்துட்டு இருக்கிற. சாத்தான் யாரை தான் பார்ப்பான்? நீதிமானை தான் பார்ப்பான். ஏன்னா உன்னைய பார்த்து அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? நீ ஏற்கனவே உளுந்து போய் கிடக்கிற. ஐயோ பாஸ்டர் ஒரே பிரச்சனையாக வருது. யார் சொல்கிறது? சர்ச்சுக்கே போகாதான்னு சொல்கிறது. ஒரே பிரச்சனையாக வருது. சர்ச்சுக்கு போனாலும் பிரச்சனை, போலினாலும் பிரச்சனை. யாருக்கு அதிகமாக சாத்தானுடைய அட்டென்ஷன் அவங்க மேலே போகுதுன்னு சொன்னால், நீதிமான்கள் தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களாகிய நம்ம மேலே. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆண்டவரே கேட்கிறாரு, யோபுவை சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? இப்ப கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருக்கிறார். சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, ஏன் உனக்கு எரிச்சலா இருக்கு? இவனை பார்த்தா ஏன் உனக்கு எரிச்சலா இருக்கு? நான் ஒரு கிளாஸ் இருக்கும்போது இந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் ரோவில் முதல் ரோவோ ரெண்டாவது ரோவோ டீச்சருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இந்த நிறைய பேர் டீச்சர் இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சில் செகண்ட் பெஞ்சில் எவனோ ஒருத்தன் உட்காந்துருப்பான். அந்த டீச்சருக்கு அவனுக்கு பிடிச்சி போயிடும். நானும் எல்லா கிளாஸ்லேயும் இருந்திருக்கிறேன். நான் வந்து முன்னாடியே உட்கார மாட்டேன், பின்னாடியே உட்கார மாட்டேன், நடுவில் உட்காந்துக்குவேன். எல்லாம் முன்னாடி உட்காந்தா டீச்சருக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் ஆகிடும். ஏன்னு சொல்கிறேன், போக போக பின்னாடி உட்காந்தா கேள்வியாக கேட்டு நம்மளை வெளியே துரத்தி விட்ருவாங்க. நடுவில் உட்காந்துட்டோன்னா அங்கேயும் மாட்ட மாட்டோம், இங்கேயும் மாட்ட மாட்டோம்னு உட்காரோம், அப்பயும் பிடிப்பாங்க. இப்போ இந்த பிடிச்ச ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னா, டீச்சர் சொல்கிற எல்லா வேலையும் செய்வான். போர்டு அழினா போர்டு அழிப்பான், டஸ்ட்டு வாங்கிட்டு வரலாம் டஸ்ட்டு வாங்கிட்டு வருவான், சாக் பீஸ் வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வருவான். எல்லோரும் ஹோம்ஒர்க் மறந்து போயிருப்பானுங்க, ஆனால் இவன் மட்டும் போட்டு கொடுப்பான். போன கிளாஸில் நீங்கள் இதான் சொன்னீங்கன்ட்டு கரெக்டாக அவங்க வந்து அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. போன கிளாஸ் அவங்க பல கிளாஸில் பாடம் நடத்துகிறாங்கல்ல, எந்த கிளாஸில் எதை சொன்னாங்களோ அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எல்லோரும் மறந்து போயிருப்பானுங்க, ஆனால் இவன் மட்டும் ஞாபகப்படுத்துவான். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, போக போக எல்லாருடைய கண்ணு அவன் மேலே விழுந்துடும். எப்படியாவது இவனை அடித்து துரத்துனாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாம், நம்ம இருக்க முடியும். இப்போ பாடுறான், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றான், எல்லாத்தையும் சொல்லிடுறான், இது பண்ணிடுறான் அது பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எவனும் பேசவும் மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவன் என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாரும் தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ணுவான், இன்னும் ஆசிரியருக்கு தான் என்னவா இருப்பான், ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பான். ஆனால் போங்கடா நீங்கள் என்ன சேர்த்துறீங்கனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஆசிரியருக்கு தான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் ஆசிரியருக்கு ரொம்ப பெட்டாக இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே அவனை பிடிக்காது. அதே போல் யோபு ஆண்டவரை அதிகமாக நேசிக்கும் போது, உத்தமனாய் இருக்கும்போது சாத்தானுக்கு பிடிக்கல. ஆண்டவரிடத்துல வந்து கேட்குறான், ஆண்டவரே கேட்குறாரு, ஏன் அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஒரு நேரத்தில் ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு, சீரம் சிறப்புமா அல்லையிலே சொல்லுங்க, வேண்டியதெல்லாம் கொடுத்து நம்ம தேவைகளெல்லாம் சந்தித்து நல்ல உடல் நல சுகத்தோடு பலத்தோடு பணக்காரர்களாக நல்ல வீடு வாசலோடு கர்த்தர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இது யாருக்கும் பிடிக்காது, சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லையிலே சொல்லுங்க. நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, இந்த சாத்தான் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம், எப்படி ஜபம் செய்கிறோம், எப்படி சர்ச்சுக்கு போகிறோம், எப்படி ஆண்டவரை மனதார சேவிக்கிறோம், இவை எல்லாவற்றையும் சாத்தான் உற்று நோக்கி பார்த்து கொண்டே தான் இருக்கிறான். அது கர்த்தருக்கும் தெரியும். அல்லேலூயா. அடுத்தது இப்போ பாருங்க, 9ஆம் வசனம். சாத்தான் தன்னுடைய வேலையை காட்டுறான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? ஒரே ஒரு கேள்விதான். இந்த சாத்தான் என்னைக்குமே ஒரு பொய்யன், பொய் சொல்றவன், சண்டையை மூட்டி விடுறவன், வஞ்சனை செய்கிறவன், எதையாவது ட்விஸ்ட் பண்ணி, அதே தான் அவனுடைய வேலை. ரொம்ப ஒரு கிளவரான பர்சன். சாத்தானை போல ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உண்மைதான் சொல்கிறேன். அதனால தான் சாத்தான் செய்கிற காரியமெல்லாம் படும் மோசமான காரியமாக இருக்கும். ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்? ஒருவன் கர்த்தரை சேவிக்கான் என்று சொன்னால், ஒருவன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கான் என்று சொன்னால், சும்மாவா பயந்து நடக்கிறான்? சும்மாவா ஆண்டவரை சேவிக்கிறான்? 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்
சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. பாருங்க, சாத்தான் சொல்றான். இப்ப எல்லாரும் பாருங்க, சாத்தானுடைய வாயிலிருந்தே வருது. கர்த்தர் என்ன பண்ணாரா? நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக்கி நமக்கு செல்வங்களை கொடுத்து அதை வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறார். இதான் நடக்கிற சம்பவம். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் எங்கிருந்து வருது? ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருது. அதை கர்த்தர் பாதுகாக்கிறார். இப்ப சாத்தான் கேட்கிறான், யோபு உன்னை விருதாவா சேவிக்கிறானா? இல்லை, யோபு உங்க மேல வைத்திருக்கிற விசுவாசம் அது எப்பேற்பட்ட விசுவாசம்? சோதித்து பார்க்க வேண்டும். அவனுக்கு ஒரு ஆசை. சாத்தானுக்கு என்ன ஆசை? இந்த விசுவாசி இந்த சர்ச்சுக்கு சும்மாவா போகுது? எதுக்கு போகுது? ஏதோ ஒன்று கிடைக்கும் தான் போகுது. யார் சர்ச்சுக்கு சும்மா போவா? எல்லாரும் ஆண்டவர் இடத்துல சும்மாவா வராங்க? எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் வராங்க. இந்த காலத்தில் யாரு ஆண்டவரை சும்மா ஆராதிக்கிறாங்க? கேட்குற கேள்வி அது. சாத்தான் கேட்குற கேள்வி. ஆனாலும் 11ஆம் வசனம், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானோ பாரும். இந்த சோதனையை வைக்க சொல்றது சாத்தான். என்னன்னு சொல்றான்? அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீர் கையை வச்சு பார்த்தீர் சொன்னா, அது எல்லாத்தையும் அடிச்சு ஒன்றும் இல்லாம பிடுங்கினீர்னு சொன்னா, இன்னும் உம்மை சேவிக்கிறானா என்று சொல்லி சோதித்து பாரும். இப்போ ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அந்த சோதனை சாத்தான் இடத்துலேருந்து வரல. ஆண்டவரே என்ன பண்ணாரு? உன் மகனை எனக்கு கொடுன்னு கேட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணியிருக்கிறாரு? மலையில் ரெடியாக வச்சிருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சொந்த மகன் என்று பாராமல் அந்த மகனை கர்த்தருக்கு பலியாக கொடுக்க அவன் கையை நீட்டினான். ஆனால் கர்த்தர் வேணான்னு சொன்னார், போது நிறுத்து. இதில் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். த ஈவில் ஒரு மோசமான ஒரு காரியம், நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்குகிற ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிற செல்வங்களையும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்திகளையும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளையும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகத்தையும் பலனையும் என்னைக்குமே கர்த்தர் பிடுங்கி கொள்ள மாட்டார். ஏன்னா ஒரு நல்ல தேவன், நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், இன்றைக்குமே நமக்கு உதவியாய் நிற்கிற ஒரு தேவன், துணையாய் நிற்கிற ஒரு தேவன், நம்மை வழி நடத்துகிற ஒரு தகப்பன் என்றைக்குமே என்ன செய்ய மாட்டார்? தன்னுடைய சொந்த மகனுக்கோ தன்னுடைய சொந்த மகளுக்கோ தீங்கு செய்யவே மாட்டார். செய்தால் அவர் நல்ல தகப்பன் அல்ல. இதுதான் லாஜிக்கு. நீங்கள் யாருமே உங்கள் பிள்ளைகள் அழிஞ்சு போகணும், உங்கள் பிள்ளைகள் மோசமான ஒரு வாழ்க்கை வாழணும், அவங்க முன்னேறாமல் இருக்கணும், அவங்கள்ட்ட இருக்கிற ஆசீர்வாதமெல்லாம் காணாமல் போகணும் அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? உங்கள் பிள்ளைகளை சபிக்க மாட்டீங்க. சபிப்பீங்களா? சபிக்க மாட்டீங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் பாடுபடுறீங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் இந்த அளவுக்கு தங்கள் பிள்ளைகள் மேலே பாசம் வைத்து அவர்கள் நல்லா இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போது, ஒரு மனுஷனையும் மனுஷியும் உண்டாக்கின தேவன் பூமியில் இருக்கிற சகலவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்தி எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு அனுபவித்து கோடா கோடியாய் பெருகி எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதித்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பிடுங்கி கொள்வாரா? நல்ல ஒரு கேள்வி, யோசித்து பார்க்கணும். இப்போ என்றைக்குமே கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கொடுத்த உடனே பிடுங்கி கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், வேத புஸ்தகம் சொல்லுது. அவர் நல்லவர்னு சொன்னா என்ன பண்ண மாட்டாரு? தீமையான காரியத்தை கொண்டு வந்து நம்மள்ட்ட இருக்கிற நல்லதெல்லாம் பிடுங்கிக்க மாட்டார்.
இப்போ சாத்தான் என்ன சொல்றான்? ஆண்டவரை தான் தீமையான காரியத்தை யோபுவுடைய வாழ்க்கையில செய்ய சொல்றான். நல்லா புரியுது. நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர், அந்த பாதுகாப்பை முதல்ல நீக்கினீர்னு சொன்னா, ரெண்டாவது அவன் ஆசீர்வாதத்தில் நீர் கையை வச்சேன்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கினீர்னு சொன்னால் உம்மை தூஷிக்க ஆரம்பித்து விடுவான். அப்போ சாத்தா சொல்ல வர காரியம் என்னன்னு சொன்னால், யோபு உம்மை பணத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைகளுக்காகவுமே உம்மை சேவிக்கிறானே தவிர, துன்பங்கள் அவன் வாழ்க்கையில் வரும்போது, துயரங்கள் அவன் வாழ்க்கையில் வரும்போது, கஷ்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரும்போது, பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில் வரும்போது அவன் விசுவாசத்தை விட்டு ஓடி விடுவான் அப்படின்னு சொல்லி சாத்தான் ஒரு டவுட் என்ன பண்றான்? உண்டாக்குறான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாது என்றார். அப்பொழுது சாத்தான் சன்னியை விட்டு புறப்பட்டு போனான். என்ன சொல்றாரு? இப்ப இவர் எதுவுமே செய்யல, ஆண்டவர் என்னைக்குமே செய்ய மாட்டார், அதான் சொல்றேன் பாருங்க. ஆனா சாத்தான் பொய்யன், என்றைக்குமே அவன் பொய்யன் தான். என்ன பண்ணிட்டாரு? சரி, உன்னால் முடிஞ்சதை நீ செய்து பார்த்துக்கொள். நான் யோபுவை பற்றி சொல்லிட்டேன். என்னன்னு சொன்ன? என்னுடைய மனசாட்சி பிரகாரம் அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆனால் நீ சொல்றத பார்த்தா அவன் ஏதோ ஆண்டவருக்கு பணத்துக்காகவும் ஏதோ ஆசீர்வாதத்துக்காகவும் ஏதோ இதுக்காக என்ன பண்ணுறான்? உம்மை சேவிக்க வருகிறான்னு நீ சொல்கிற. அப்படி என்ன பண்ணு? நான் உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் செய்ய வேண்டுமோ அதை நீ செய்து பார்த்துக்கொள். ஆனால் அவன் மேல் மாத்திரம் என்ன பண்ணாத, உன் கையை நீ, அதாவது அவனுடைய உயிரை எடுக்க கூட அவனுக்கு சாத்தானுக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. அது கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய நீதிமான். அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இவன் என்னதான் செய்யறான் பார்க்கலாம், சாத்தான் என்னதான் செய்யறான் பார்க்கலாம். அடுத்து இப்போதான் ஆரம்பிக்குது. 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ம் 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 சபையர்கள் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன். சொன்னா பாருங்க, என்ன வேலி அடைத்து பாதுகாத்தார்ல, அந்த வேலி இப்ப போயிருச்சு. சாத்தான் உள்ள பூந்து எல்லாரும் என்ன பண்ணான்? கொலை செய்து விட்டான். இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி. இப்ப பாருங்க, இவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த வசனத்தை நோட் பண்ணுங்க. ஒருத்தர் சொல்றான், தேவனுடைய அக்கினி கீழே விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. இப்ப என்ன சொல்றான்? யாரை பிளேம் பண்றான் இவன்? இவனுக்கு தெரியல. இப்ப என்ன நினைச்சுக்கிட்டான்? கர்த்தர் தான் என்ன பண்றாரு? அக்கினியை போட்டு யோபுவுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பித்து விட்டார் என்று இவங்களே நினைச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது நம்ம யாரை பிளேம் பண்றோம்? யாரை பிளேம் பண்றோம் சொல்லுங்க. இதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. நம்ம கடன் வாங்கிட்டோம், நம்ம கட்ட முடியல, எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒரு இடத்துல வாங்கினா பரவாயில்ல, சுற்றி 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 எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாரும் தேடுறான். 2 ஆப்ஷன். ஒரு நீதிமான் தூக்கு மாட்டிட்டு சாவலாமா? ஆனால் சாத்தான் பேசுவான். நடக்கிற காரியங்க. ஒரு நீதிமான் தூக்கு மாட்டிட்டு சாவலாமா? சாத்தான் பேசுவான்.
என்னன்னு பேசுவான்? இதுவரைக்கும் நீ ஆண்டவரை சேவித்து உன் வாழ்க்கையில கடனை பெற்றதை தவிர உன் வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்கவில்லை, நீ தூக்கு மாட்டிட்டு சாவுன்னு சொல்லுவான். இல்லைன்னா இன்னொன்று என்ன, ஊரை விட்டு ஓடி போனோம், மஞ்சள் நோட்டீஸு, எல்லாருக்கும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு எல்லாரோட எப்படி வாழ முடியும்? போகிறான் வரவெல்லாம் பார்ப்பான். இது வரைக்கும் நல்லா பங்களாவில் வாழ்ந்து நல்லா காரை ஓட்டிக்கிட்டு நல்லா ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் மஞ்சள் நோட்டீஸ் போட்டு ஒன்றும் இல்லாதவனா சைக்கிளில் போனால், நடந்து போனால், வாடகை வீட்டில் குடியிருந்தா எல்லாரும் ஏளனமாக பார்ப்பாங்களே, எல்லாரும் நம்மளை கேலி கிண்டல் செய்வாங்களே, அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காகவே என்ன பண்ணிடுவாங்க? ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. விசுவாசிங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? ஆனால் என்ன சொல்லுவாங்க? இது வரைக்கும் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தேன், ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் அதை அனுமதித்தார்? எல்லாருடைய வாயிலையும் தான் வரும், ஆண்டவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில், சரி தவறு செஞ்சுட்டேன் அதையும் ஒத்துக்கிறேன் பாஸ்டர், நான் கடை வாங்கினேன் தப்பு தான், ஒருத்தர்கிட்ட கடை வாங்கினா பரவாயில்ல, ஒருத்தர்கிட்ட வாங்கி அதை கொடுக்க முடியாமல் இன்னொருத்தட்ட வாங்கினேன், இன்னொருத்தட்டையும் வாங்கி அதை கொடுக்க முடியாமல் இன்னொருத்தட்டையும் வாங்கினேன், வீணாக செலவு பண்ணேன், எல்லாம் பண்ணேன், இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்ன இது இந்த மாதிரி அனுமதிச்சிருக்கிறாரு, ஏன் அனுமதிச்சார்? நிறைய பேர் கேட்குற கேள்வி. யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் அழியும் போது, எதிரிகள் வந்து எல்லாரையும் கொல்லும் போது, வானத்திலிருந்து நெருப்புகள் உண்டாகி அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும்போது ஒருத்தன் வந்து சொல்றான், கர்த்தர் தான்பா வானத்திலிருந்து அக்கினியை இறைக்கிறாரு. இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேற ஒருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களும் பட்டயக்கரைக்கினால் வெட்டி போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். நான் இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடித்திருக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்து அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஒரு பக்கம் எதிரிகள் வந்து எல்லாரும் கொலை செய்கிறாங்க, எதிரிகளாக கொலை செய்கிறாங்கன்னு பார்த்தா அதே சமயத்தில் அடி மேலே அடி விழுகிற மாதிரி என்ன நடக்குதுன்னு சொன்னால், இயற்கை சீற்றம் உண்டாகி அந்த இயற்கை சீற்றத்திலே அவனுடைய குமாரன் குமாரத்திகள் எல்லாம் மரித்து போனார்கள். அப்பொழுது யோபு எழுந்திருந்து 20ஆம் வசனம், தன் சால்வையை கிழித்து தன் சிலையை தரையை சிரைத்து தலையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு உத்தமன் என்று சொல்லி வரும்போது, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று வரும்போது, அவனுக்கு தெரியல இதெல்லாம் சாத்தான் பண்ற வேலைன்ட்டு. ஒரு நீதிமான் மேல கண்ணை வைப்பவன் யார் என்று சொன்னால் பிசாசு. கர்த்தர் என்றைக்குமே நம்மை தம்முடைய மகளாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பிசாசு தான் டெய்லியும் போய் சொல்கிறான், சும்மாவா ஒன்று ஆண்டவரை ஆராதிக்கிறான், சும்மாவா சர்ச்சுக்கு போகிறான், போன வருஷம் ஒரு கார் வாங்கினான், அதனால் விசுவாசம் கொஞ்சம் பெருகிருச்சு, வீடு கட்டினாரு, அதனால் என்ன பண்ணுறாரு, அல்லேலூயா சத்தமாக போடுறாரு. அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் 2 பிள்ளைகள் வந்துச்சு, நல்லா ஜாம்னு என்ன பண்ணிட்டாங்க, நல்லா மாப்பிள்ளையை பார்த்து நல்லா பொண்ணை பார்த்து இந்த வருஷம் எல்லாரும் பார்க்குற மாதிரி நல்லா கல்யாணம் பண்ணிட்டாங்க.
அதனால சர்ச்சுக்கு போறாங்க. போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், சும்மாவா உன்னை சேவிக்கிறான்? உங்க பேர் அங்க போட்டுக்கோங்க. உங்க பேரை போட்டுட்டு சாத்தா என்ன கேட்குறான்? பால்ராஜ் பிரதர் சும்மாவா சர்ச்சுக்கு போறாரு? இல்லை விஜயா சிஸ்டர் சும்மாவா ஆரண்டவர் ஆராதனை செய்கிறாங்க? நீர் என்ன பண்ணுறீர்? எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கிறீர். முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் உடனே அவனுக்கு கொடுக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுகிறீர். இதில் வேற நியூ இயர் சர்வீஸில் எல்லாரும் சாட்சி வேற சொல்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒருத்தன் ஆண்டவர் வியாபாரத்தை பெருக பண்ணினாருங்கிறான், இன்னொருத்தன் ஆண்டவர் என்னை விபத்திலிருந்து பாதுகாத்தாருங்கிறான், இன்னொருத்தன் இந்த வருஷம் எனக்கு குழந்தை பிறந்துச்சுங்கிறான். பார்த்துட்டு தான் இருக்கிறான் சாத்தான். இப்போ போய் சொல்கிறான், அந்த ஆசீர்வாதத்தை நான் பிடுங்கும் போது, நான் அடைக்கும் போது, நான் அதிலே ஒரு துன்பத்தை கொண்டு வரும்போது அந்த மனுஷன் இன்னும் உண்மை ஆராதிக்கிறானா என்று சோதித்து பாரு. அதனால தான் பாதி விசுவாசி ஓடி போயிடுறாங்க. ஏன் ஓடி போகிறாங்க? இன்னும் ஜெபம் பண்ணி பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர், ஏதோ வர மாதிரி இருந்துச்சு, அப்புறம் அப்படியே காணாமல் போயிடுச்சு. வீடு வாங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள பேங்க் நோட்டீஸ் வந்துருச்சு. கல்யாணம் நடந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 2 பேருக்குள்ள பிரச்சனை. குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்துச்சு, வயிற்றுல இறந்துருச்சு, இல்லை பிறந்து இறந்துருச்சு. நடக்குது, நிறைய பேருக்கு நடக்குது. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு. கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? யோபுக்கு தெரியல கர்த்தர் ஏன் அனுமதிச்சார்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கே நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் எதிர்பார்க்கவே மாட்டான். சாத்தான் எதிர்பார்க்காத விஷயத்தை யோபு தன் வாயினால் அறிக்கை செய்கிறான். முதல் அடி இதுதான் சாத்தானுக்கு முதல் அடி. அல்லேலூயா. முதல் அடி என்ன? அவனுடைய இன்டெகிரிட்டியை சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு விசுவாசியினுடைய இன்டெகிரிட்டி, ஒரு விசுவாசியினுடைய உண்மை தன்மையை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சாத்தான் ஆசைப்படுகிறான். நீ எதற்காக ஆண்டவரை சேவிக்கிறாய்? யாருக்காக சேவிக்கிறாய்? பணத்துக்காக சேவிக்கிறாயா? உனக்கு வருகிற ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடுகிறாயா? இல்லை நீ பணக்காரனாக வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும், எல்லாரும் உன்னை பார்த்து பெருமை பாராட்ட வேண்டும், இவைகளுக்காக நீ ஆண்டவரை சேவிக்கிறாயா? ஆண்டவரை நேசிக்கிறாயா? இல்லை ஆண்டவர் யார் என்பதை அறிவதற்காக நீ ஆண்டவரை சேவிக்கிறாயா? அல்லேலூயா. யோபுவை பொறுத்த வரைக்கும் அவன் பணக்காரன் தான், ஆனால் பணம் ஒரு பொருட்டே கிடையாது, ஆசீர்வாதம் ஒரு பொருட்டே கிடையாது. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஆசீர்வாதமாக இருக்கிறது ரொம்ப பிரியமான காரியம். ஆனால் ஆசீர்வாதமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மேலே என்ன வரும்? சாத்தானுடைய கண்ணு வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சக்ஸஸ்ஃபுல்லாக யார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ சாத்தான் அப்படி எட்டி பார்ப்பான், எப்படா நடக்குது அப்படின்ட்டு. சரி கையை வச்சு தான் பார்க்குறேன்னு கையை வச்சு பார்த்தான். என்றைக்குமே யோபுவின் புஸ்தகத்தில் ஆரம்பம் அப்படி தான் இருக்கும், ஆனால் முடிவு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம என்றைக்குமே முடிவை தான் பார்க்கணும். அல்லேலூயா. நான் எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், என்றைக்குமே நம்ம இடத்துல வருகிற பிரச்சனை, நம்ம இடத்துல வருகிற கஷ்டம், நம்ம இடத்துல வருகிற உபத்திரவம், வேதனை, நம்ம எதிர்பார்க்காத காரியம், பஞ்சம், இவையெல்லாம் வரும்போது ஆண்டவரை உக்காந்துக்கிட்டு குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசி பண்ணுற காரியம் என்ன? கர்த்தரை குறை சொல்கிறது. கர்த்தரை குறை சொல்கிறது, அடுத்து பாஸ்டையும் சேர்த்து குறை சொல்கிறது. கர்த்தரை மட்டும் குறை சொன்னால் பரவாயில்ல, என்ன சர்ச்சை நடத்துகிறார் இந்த பாஸ்டர், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அவர்கிட்ட வல்லமையும் கிடையாது, வரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. யாராவது நம்மளோட நல்லா கத்தி பிரசங்கம் பண்ணால் அங்கே போயிடுவாங்க எல்லாரும்.
கூச்சு கூச்சு பிரசங்கம் பண்ணால் அங்கே போயிடுவாங்க. இப்போ என்னமா பிரசங்கம் பண்ணுறாரு? நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யாரும் மறந்து போகக்கூடாது. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில சாத்தான் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது உங்க வாயினால் நீங்கள் ஆண்டவரை குறை சொல்லுகிறீர்களா என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறான். நீங்க சொன்னீங்க, அவன் ஜெயிச்சிட்டான். நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க, அவனுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதுக்காக தான் அவன் தேடிட்டு இருக்கிறான். அதுக்காக தான் உங்க வாழ்க்கை மேலே கையை வச்சது. அதுக்கு தான். எதுக்கு கையை வைக்கிறான்? எப்படியாவது ஒரு வார்த்தை தான் ஆராதிக்கிற கர்த்தர் மேல, தான் ஆராதிக்கிற தேவன் மேல ஒரு வார்த்தை இவங்க விட மாட்டாங்களா? இந்த பிரதர் விட மாட்டாரா? இந்த சிஸ்டர் விட மாட்டாரா? இந்த பாஸ்டர் விட மாட்டாரா? அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா அந்த ஆண்டவர் சொல்ல சொல்ல அவனுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். சாத்தானுக்கு இன்னும் பேசுங்க, நல்லா பேசுங்க, மேலே பேசுங்க. என்னத்தை கண்ட? ஆமா, நீ என்னத்தை கண்ட? அவனும் சொல்லுவான், நீ என்னத்தை கண்ட? இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி, இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போய் இதை பண்ணி அதை பண்ணி காணிக்க வேற கொடுத்து. அவன் சொல்லுவான், ஆமா சும்மாவா கொடுத்த? புது நோட்டா கொண்டு போய் என்ன பண்ண? புது நோட்டா கொண்டு போய் போட்ட உள்ள. சோதரர், இங்கே யாரும் புது நோட்டு போடுறதில்ல. போட்டா சாத்தான் கண்ணு வந்துடும் பாருங்க. அதுவும் 50 ரூபா நோட்டா போட்ட, 500 ரூபா நோட்டா கொண்டு போய் போட்ட. நான் அப்பவே சொன்னேன் போடாதன்னு. சாத்தான் சொல்லுவான் பாருங்க. பலி செலுத்துறவனா இருந்தான் யோபு. நல்லா பார்த்துக்குங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறவன் மேலேயும் இவ்வளோ பெரிய பஞ்சம், இவ்வளோ பெரிய அடி, இவ்வளோ பெரிய உதை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம காணிக்கை எழுதிட்டோம், செக் எழுதிட்டோம்னா நம்ம செல்வந்தராக வாழ்ந்துட்டே இருக்கலாம். நீ எழுத எழுத சாத்தாவனை பார்ப்பான். அதுக்காக எழுதாம விட்டுறாதீங்க. சாத்தானுடைய பிள்ளையாவே மாறிடாதீங்க. எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ, ஊழியத்தை நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தினால அவரை கனப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் யோசிப்பான் சாத்தான். ஓ சூப்பர், காசு நிறைய வருதா உனக்கு? அங்கே இங்கிருந்துலாம் வருதா? இந்த ஒட்டகங்கள், ஏர் மாடுகள் எல்லாத்தையும் அடிச்சா யோபு என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். அப்பயாவது குறை சொல்வானான்னு பார்ப்போம். அப்ப சாத்தான் என்ன நினைக்கிறான்? ஒரு விசுவாசி ஆண்டவரை எதற்காக சேவிக்கிறான்? ஏன் ஆலயத்துக்கு போறான்? ஏன் ஆண்டவரை நேசிக்கிறான்? கர்த்தர் கொடுக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தினால தான் இவன் ஆண்டவரை நேசிக்கிறான்னு சாத்தான் சொல்றான். ஆனால் யோபு சொல்றான், நீ எல்லாவற்றையும் பிடிக்கினாலும் கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா. கர்த்தர் எடுக்கல. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? ஒருவேளை ஆண்டவர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம், அவர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம். நிறைய பாஸ்டர் அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. மனைவி மரித்து போயிடும், பிள்ளைகள் ஒரே பிள்ளையா இருக்கும், மரித்து போயிடும். சோதனையான ஒரு நேரம், கஷ்டமான ஒரு நேரம், வாயில சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அப்ப சொல்லுவாங்க, யோபு சொன்னதை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக விசுவாசிகள் ஜெபித்து இருக்கிறார்கள். வேதனையான நேரத்தில், சோதனையான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் இதே வார்த்தையை சொல்லி ஜெபித்திருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு. இவையெல்லாம் சாத்தான் நம்ம மேல கொண்டு வருகிற மிகப்பெரிய சோதனை. நம்முடைய விசுவாசம் எதின் மேல் இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கிறான். ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வருதுன்னு சொன்னா, நம்முடைய விசுவாசம் எப்பேற்பட்டது? அல்லையில சொல்லுங்க, உங்க விசுவாசம் எப்பேற்பட்டது என்பதை சோதிக்கிறதற்காகவே உங்க வாழ்க்கையில பிரச்சனையும் கஷ்டமும் உபத்திரமும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. வேணான்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும்.
ஆனால் எதுக்காக வருகுது? உங்களை அடிக்கிறதுக்காக வரல, உங்களை ஒடுக்கிறதுக்காக வரல, உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுறதுக்காக வரல. இது பாருங்க, பாஸ்டரே ஏவி விட்டாரு, ஆண்டவரே ஏவி விட்டாரு, ஒரே அடி மேலே அடியாக விழுவுது. ஒரு பாஸ்டர் எல்லாரையும் சபிச்சிடுறாரு. என்ன பண்ணிடுறாரு? என் வார்த்தையை கேட்கல, நான் கர்த்தருடைய மகன், நான் சொல்கிறேன், என் வார்த்தையை நீ கேட்கல, ஐயோ வாடாம் பாஸ்டர், கையை நீட்டிடுறாங்க. பாஸ்டர் சபிச்சிட்டாருன்னா போச்சு. ஒரு சில ஆளுங்க அப்படியும் போய் அடி வாங்கி வாங்கி கடைசியில் அந்த பாஸ்டர் சபிச்சனால தான் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் பிரச்சனை சோதனை உன் வாழ்க்கையில் வருதுன்னு சொன்னா பாஸ்டர்னால வரல, ஆண்டவர்னால வரல. முதலாவது உன்னுடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பதற்காகவே பிரச்சனையும் உபத்திரமும் கஷ்டமும் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னா நீ வைத்திருக்கிற விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம் என்பதை பார்ப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. டூப்ளிகேட் நகையா ஒரிஜினல் நகையா வச்சிருக்கிறது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? சோதித்து பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு காப்பி அப்படியே இருக்குது, ஃபஸ்ட்டு காப்பி செகண்ட் காப்பி நிறைய காப்பி வருது. இன்னைக்கு போறீங்க பேங்குக்கு, உடனே கொடுத்துறானா பணம், நகை என்ன பண்ணுறான்? பார்க்குறான், மேலே எங்கேயும் பார்க்குறான், சந்தேகம் வந்துச்சுன்னா உரசி பார்க்குறான். நகை கடைக்கு போகிறீங்க, அப்கிரேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, உடனே என்ன பண்ணுறான்? மேலே கூட்டிகிட்டு போகிறான், நெருப்பில் போடுறான். நெருப்பில் போட்டு ஒரு பவுடர் ஒன்று இருக்கும் பாருங்க, தூக்கி வீசுறான் மேலே. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் கேட்காதீங்க. எடுத்து போடுறான், புஷ்ஷுன்னு பற்றி எரியுது மேலே வரைக்கும். அப்போ தான் அது உண்மையான தங்கமானு தெரியுது. தங்கத்து மேலே நெருப்பு பட்டாலும் தங்கத்தை ஒன்றும் பண்ணாது. தங்கத்து மேலே இருக்கிற அழுக்கு தான் கரைந்து போகுமே தவிர தங்கம் தங்கமாக தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. தங்கம் என்னைக்குமே என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த தங்கம் இல்லைன்னா நீ ஆண்டவரை சேவிப்பியா? அதான் பிசாசு கேட்குறான். தங்கம் இருக்கிற வரைக்கும் ஓகே, தங்கமும் உன் இடத்துல இருந்து போயிடுச்சுன்னா அப்போ விசுவாசம் பொன்னை போல் விளங்க வேண்டும். பொண்ணு விளங்குதோ இல்லையோ, விசுவாசம் பொன்னை போல் விளங்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாத்தான் வந்து டச் பண்ணி பார்க்கும்போது, பிரச்சனையை கொண்டு வரும்போது, சோதனையை கொண்டு வரும்போது நம்முடைய விசுவாசம் அப்படியே எதிர்த்து நிற்கும். நீ என்ன வேணாலும் பண்ணு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, என்ன வேணாலும் பண்ணு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஒருவேளை பிரச்சனை வரலாம், சோதனை வரலாம், கஷ்டம் வரலாம், உபத்திரம் வரலாம், ரெசிஷன் வரலாம், பஞ்சம் வரலாம், வேலையெல்லாம் போகலாம், கவர்மெண்ட்டே எல்லாம் போகலாம், தேசத்துக்கு தேசம் யுத்தம் வந்து எல்லாரும் யுத்தத்துக்கு கீழே கடக்கலாம். ஆனால் என் விசுவாசம் மட்டும் தேவன் மேல் உறுதியாக இருக்கும், கர்த்தர் மேல் உறுதியாக இருக்கும். நான் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் பொண்ணுக்காக வெள்ளிக்காக. நான் ஏன் ஊழியம் பண்ணுறேன்னு சொன்னான் பொண்ணுக்காக வெள்ளிக்காக பணத்துக்காக இதுக்காக ஊழியம் செய்கிறவங்க அல்ல, ஆண்டவருடைய நாமத்துக்காக. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதற்காக, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்காக நான் விசுவாசியாக ஏன் மாறினேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவருடைய பிள்ளை என்று கரங்களை உயர்த்தி அவருடைய ராஜ்யத்தில் அவரை சேவிப்பதற்காக தான் விசுவாசியாக மாறி இருக்கிறேன். ஏதோ கிறிஸ்டினா சேர்ந்துக்கிட்டா நமக்கு வந்து காலேஜில் சீட்டு தருவாங்க, நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, டீச்சராக மாற்றுவாங்க, நமக்கு போஸ்டிங் போட்டு தருவாங்க, உதவி செய்வாங்க, அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அப்போ சாத்தான் எது நமக்கு நிறைய இருக்குதோ, நல்லா இருக்குதோ, அதை என்ன பண்ணுறான்? உத்து நோக்கி
பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ பயம் வருதா உங்களுக்கு? விசுவாசிலாகிய உங்களுக்கு? நீங்கள் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பலி செலுத்துகிறவன் சொன்னால் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. உங்கள் பொருளாதாரத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரீரத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் நிறைய இருக்குது, வர வாரத்தில் சொல்கிறேன். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் மட்டும் வாசிச்சுவோம். 2ஆம் அதிகாரம் 4:5. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரனால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானோ பாரும். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அடுத்து சும்மா இல்லை, அடி வாங்கியாச்சு, ஆசீர்வாதம்லாம் போயிடுச்சு, பிள்ளைகளெல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டு இந்த மனுஷன் சொன்னால் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு. இன்னும் வந்துருச்சு அவனுக்கு. இன்னும் ஆயிடுச்சு, இன்னும் அதிகமாக வந்துருச்சு. இப்போ என்ன போய் சொல்கிறான்? ஒரு மனுஷன் தனக்குள்ளதெல்லாம் கொடுத்துருவான், அவன் சரீரத்தை தொட்டு பாரும், அவன் சரீரத்தை தொட்டு பாரும். வியாதி என்பது ஒரு கொடிய நோய், கொடிய பிரச்சனை. வியாதியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ உபத்திரவன்ட்டு. நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் அவங்க படுகிற கஷ்டம். ஒரு கேன்சர் வந்தவங்களை கேட்டு பாருங்கள், எவ்வளோ கீமோதெரப்பி, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கை கால் எடுத்தவங்களை போய் கேட்டு பாருங்கள், எப்படி அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்கன்ட்டு. ரொம்ப கஷ்டம். ஆஸ்பத்திரி என்பது யாரும் விருப்பப்படாத ஒரு இடம், யாரும் விரும்பி அங்கே போகிறதில்ல. டாக்டருக்கே தெரியும், யாரும் போயிட்டு வரேன்னு சொல்லவே மாட்டாங்க. யாராவது சொல்கிறீங்களா ஆஸ்பத்திரி போய் டாக்டரை பார்த்து போயிட்டு வரேன் டாக்டர்ன்ட்டு? விட்டா போகுதுன்னு எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஓடி வருவீங்க. அவன் வியாதி இருக்குன்னு சொன்னால் நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. அவன் சொல்லுவான், இந்த டெஸ்ட் எடுக்கல அந்த டெஸ்ட்டில் எதுவுமே வேணாண்டா சாமி, என்னை ஆளை விட்டினா போதும், நான் திரும்பி வரவே மாட்டேன் இந்த பக்கம். யாரும் பிடிக்காத ஒரு இடம் ஆஸ்பத்திரி தான். சாத்தான் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறான். ஆஸ்திகள் போயாச்சு, ஆடு மாடுகள் போயாச்சு, மனுஷன் கொடுக்கப்பட்ட எல்லாம் போயாச்சு, பிள்ளைகள் போயாச்சு, எதுவுமே இல்லை, சரீரம் மாத்திரம்தான் இருக்கு. சரீரத்தில் வியாதியை தாரும். யோபு இன்னும் உண்மை ஆராதிக்கிறானா என்று பாரும். கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் கூட அவன் உயிரை வாங்குவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு தெரியும், யோபுவை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணுறா சாத்தான், என்ன வேணா பண்ண. அப்போ சோதனையிலையும் கர்த்தர் ஒன்று செய்கிறாரு பாருங்க. என்ன செய்கிறாரு? நம்ம உயிரை அவர் என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறார். சாத்தான் கைக்கு கொடுக்கவே மாட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல், ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் இந்த ஜீவனை இந்த சரீரத்திலேருந்து யாராலையும் எடுக்க முடியாது. ஒரு விசுவாசின்னு சொன்னால் அந்த விசுவாசி கடைசியில் ஆண்டவர் கொடுத்த நாள் மட்டும் அவன் இருந்துதான் அவன் ஜீவனை விடுவான். எவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். அதை எடுப்பதற்கு ஆண்டவருக்கு மாத்திரமே அனுமதி உண்டு, அதிகாரம் உண்டு. சாத்தான் கையில் அது இல்லை. பயப்படக்கூடாது. நம்ம எந்த வியாதி வந்தாலும், எவ்வளோ சரீரத்தில் உபத்திரம் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒரு ஆளுக்கு சின்ன காய்ச்சல் தான், ஐயோ சாமி, ஒரு ஊசியை காட்டினா இங்கிருந்து பெட்டில் அங்கே பறக்கிறான். 3-4 நர்ஸு பிடிச்சி அமுக்கி ஊசி போட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ பயம். ஏன்? செத்து போயிடுவோமா அப்படிங்கிற பயம்தான்.
நிறைய பேருக்கு மரண பயம் இருக்குது. நீதிமான்களுக்கே, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கே மரண பயம் இருக்குது. ஒருவேளை நம்ம இன்னைக்கு செத்து போயிடுவோமோ? ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில சாத்தான் மரணத்தை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நியமித்த நாள் வரைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, ஹார்ட்டே பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் சரி, லிவரே வேலை செய்யலான்னு சொன்னாலும் பரவாயில்ல, கிட்னி இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எது இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் நினைத்தால் அவரால் நம்மளை வாழ வைக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தால் இன்னும் சரீரத்தை இயங்க செய்ய முடியும். யோபு பாருங்க, சரீரத்தையும் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்தாச்சு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கினால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரியை பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று. இவை எல்லாவற்றையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. மறுபடியும் பைபிள் 2வது டைம் சொல்லுது, தன் உதடுகளினால் ஆண்டவரை தூஷிக்கவில்லை, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை பேசவில்லை. பாவம் என்பது நம்ம செய்கிறது மட்டும் பாவம் இல்லை, நம்ம பேசுறதும் பாவம் தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். சொன்னா தேவன் நன்மையெல்லாம் கொடுக்கும்போது எப்படியா ஆண்டவரை சேவிச்சோம், எப்படியா ஆண்டவர் மேலே ஊழியம் செஞ்சோம், ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சோம், எல்லாம் பண்ணோம். இன்னைக்கு நாம் நினச்சதை நடக்கலன்னு சொன்ன உடனே நம்ம புத்தியை காட்டலாமா? நிறைய விசுவாசி அப்படித்தான் புத்தியை காட்டுறாங்க. நினைச்சது நடக்கல. யாருங்க தடுத்து வச்சிருக்கிறா? ஆண்டவர் இல்லை, பாஸ்டர் இல்லை. கர்த்தர் இன்னும் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், தயவு உள்ளவராக தான் இருக்காரு. சாத்தான் தான் தடுத்து வச்சிருக்கிறான். அப்ப சாத்தானை எதிர்த்து நின்று எப்படி அவனை உடைச்சு ஆண்டவரிடத்துலேருந்து எப்படி நாம மறுபடியும் நமக்கு வேண்டியதை பெறணும்னு பார்க்கணுமே தவிர உட்காந்துக்கிட்டு குறை பேசிட்டு கூடாது. நாம் என்ன பண்ணுறோம்? குறை பேசுகிறோம், ஜெபம் பண்ணுறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. நல்லா இருந்தோம், இன்னைக்கு பார்த்தா அப்படியே ஒரு அவிவிசுவாசியோட மோசமான நிலைமை. ஏங்க இப்படி இருக்கிறீங்க? என்ன சொல்கிறது பாஸ்டர், என் வாழ்க்கையே இப்படி போச்சு. இப்போ யாருக்கு சந்தோஷம்? சாத்தானுக்கு தான் சந்தோஷம். உன் வாழ்க்கை போனதை குறித்து கர்த்தர் கவலைப்படுறாரு, ஆனால் சாத்தான் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறான். உன் விசுவாசத்தை அழித்து விட்டான் என்ற பெருமை அவனுக்கு கிடைத்து விட்டது. நீயே ப்ரூஃப் பண்ணிட்ட. நீ ஆண்டவருக்கு எதுக்காக நீ ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்ச? வெறும் காசுக்காகவும், வெறும் நன்மை கிடைக்கணும் என்பதற்காகவும், வெறும் நல்லா வாழணும் என்பதற்காகவும், பொருளாதார ஆசீர்வாதத்துக்காகவும் மட்டும்தான் நீ ஆண்டவர் கூட இருந்தியே தவிர உண்மையான விசுவாசம் வாழ்க்கையில் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பாரம் உனக்கு இல்லை, ஆண்டவரை குறித்த ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு தாகம் இல்லை. உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்த பாஸ்டர் மீட்டிங் நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ சொன்னார், பாஸ்டர் இது இங்கே இருக்கிறவங்களாம் பாஸ்டர்மார்கள், எல்லாரும் பாஸ்டர்மார்கள் தான். எல்லாரும் மூஞ்சியும் பார்க்குறேன். எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு பார்க்குறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஆமாங்க எங்கள் ஊர் அப்படித்தாங்க, அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க, எதையாவது கொடுத்துட்டு போங்க. எங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லையா பாஸ்டர்? சரி அதையாவது சொல்லிட்டாவது போங்க. எல்லாருக்கும் ஏதோ டைரியும் புக்கையும் எனத்தையோ கொடுத்துட்டு போனாங்க, எதுக்கு அதை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அவர் சொன்னது, எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறாங்க? ஏதாவது கொடுப்பாங்களா? இப்போ நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட வராங்க. ஏன் ஆண்டவர்கிட்ட வராங்க? விசுவாசத்துக்காக வரதில்லை, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக வரதில்லை. ஏதாவது கொடுப்பாரா ஆண்டவர்? ஆனால் ஆண்டவர் கொடுக்கலனாலும் இந்த பாஸ்டராவது கொடுப்பாரா? அதுக்காக தான் சபைக்கு வராங்க. அப்படி வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் பிரச்சனை.
அப்படி வர்றதுனால பிரச்சனை இல்லை. அப்படி வந்துட்டு அப்படியே இருக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, உபத்திரம் வரும்போது, ஏதாவது வியாதி வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, ஆனால் நம்ம எதிர்பார்த்து போனது நமக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சதெல்லாம் என்னது இப்படித்தான் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவரை தூஷிக்க ஆரம்பித்துருவாங்க. அப்படி ஆண்டவரை தூஷிக்கும் போது பிசாசு ஜெயித்து விடுகிறான். கர்த்தர் தோத்து போறார், விசுவாசம் தோத்து போகுது. ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி, தேவனுக்கு பயந்து நீதிமானாய் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் அழைக்கப்பட்ட விசுவாசியினுடைய வாழ்க்கையில் அவனுடைய உதடுகளில் என்றைக்குமே ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தை வரவே வராது. யோபு தன் வார்த்தையினால் பாவம் செய்யவே இல்லை. யோபு தன் உதடினால் பாவம் செய்யவே இல்லை. எல்லாம் நிற்போம். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்களுக்கு கொடுத்திருக்கிற செழிப்புகள் எல்லாம், கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம், உபத்திரவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாய் மாறும்போது, பிரச்சனையாக மாறும்போது, நீங்கள் உங்கள் உதடுகளினால் பாவம் செய்கிறீர்களா? யோபுவினுடைய மனைவி சொல்லுகிறார், இன்னும் சரீரத்தில் பலவீனத்தை வைத்துக்கொண்டு ஏன் ஆண்டவரை சேவிக்கிறாய்? ஆண்டவரை தூஷித்து விட்டு உன் ஜீவனை விட்டு விடுன்னு சொல்றான். யோபு சொல்றான், பைத்தியக்காரி மாதிரி பேசாதன்னு சொல்றான். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட கைகள் அவரை எப்படி கைவிடும்? ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற வாழ்க்கை எப்படி அவரை குறை சொல்ல ஆரம்பிக்கும்? ஒரு விசுவாசி எப்படி உங்களுக்கு உதடுகள் வருகிறது ஆண்டவரை குறை சொல்ல? எப்படி உங்களுடைய உள்ளம், எப்படி உங்களுடைய உதடுகள் வருகிறது என்று சோதித்து பாருங்கள். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சாத்தான் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யாதீங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யோபுவின் வாழ்க்கையில் ஒரு விசுவாச வீரனாய் எப்படி பிரச்சனையின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில் இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாய் இருந்தான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் கூட சோதனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது விசுவாசத்தினால் ஜெயிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரை பற்றி குறை சொல்லாமல், ஊழியத்தை பற்றி குறை சொல்லாமல், ஜெபத்தை பற்றி குறை சொல்லாமல், நாங்கள் பாவம் செய்யாமல் பரிசுத்தராய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக, பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. நீரே பாதுகாத்து கொள்ளும். மீண்டுமாய் நாங்கள் சந்திக்கும் வரை தேவனுடைய சமாதானம் எங்கள் குடும்பங்களை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிறைச்சாலை அடைப்பதில் சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம். உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா.
நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் பெருங்காற்று அடங்கி போக சொல்லுவோம். பெருங்காற்று அடங்கி போகும், கடலும் வழி திறந்து உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், கடலும் வழி திறந்து உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அது உயர்ந்த நாமம். அந்த நாமத்திலே கட்டுகள் அகன்று போகும், அந்த நாமத்திலே விடுதலை பிறக்கும், அந்த நாமத்திலே வல்லமை உண்டு, அந்த நாமத்திலே சுகம் உண்டு. இயேசு என்ற நாமம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பது. எல்லாரும் சரி. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.